அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம், மகிழ்ச்சி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்திலேருந்து சக்திவேல் அப்படிங்கிற வரன் நமக்கு பார்க்குறோம். ரெண்டாவது வீடியோவாக நம்ம அதை வந்து பார்க்குறோம். ரொம்ப மகிழ்ச்சி. இதில் வந்து அவங்க அப்பா ராமையா அவங்க கூட வந்திருக்காங்க, அவங்க மாமா கூட வந்திருக்கிறாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் வச்சுருக்கார். இவர் வந்து இவங்களுக்கு 2 பசங்க. ஸோ டாக்டர் அப்படிங்கிறனால இவங்க பக்கத்துலேயே கிளினிக்கோடு சேர்த்து மெடிக்கல் வச்சுருக்காங்க. அது மெடிக்கலை வந்து சக்திவேல் வந்து பார்த்துக்கிறார். அவருக்கு வந்து மாத வருமானம் 30,000 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சொந்த வீடு இருக்குது, சொத்து விவரம் சொத்து வந்து போதுமான அளவு 2 பேர்த்துக்கும் பிரித்து கொடுக்குற அளவுக்கு சொத்து இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. நேரில் சொத்து விவரத்தை இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா தசமி திதி, துருவம் நாமயோகம், தைத்துளை கரணம், சிம்ம லக்னம், கும்பராசி, சதய நட்சத்திரம், 3ஆம் பாதம், சிம்ம லக்னம். நான் வந்து ஜாதகம் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் வந்து அவருடைய ஜாதகம். ஸோ நேராக அவங்ககிட்டயே அவங்கள பற்றி கேட்டுருவோம். வணக்கம் சாமி. மகிழ்ச்சி. சொல்லுங்கள் பையனை பற்றி. பையன் ஆர் சக்திவேல். இப்போதைக்கு ஆமாம், பிடெக் சிவில். ஓகே. இப்போ மெடிக்கலில் தான் இப்போ தற்சமயம் இருக்காங்க. எனக்கு 2 பையங்க. மூத்த பையன் ஆர் சண்முகநாதன், அவன் பி ஏரோநாட்டிக்கல். மூத்த மருமக வந்து பிரியங்கா எம்பிபிஎஸ். 2வது பையன் ஆர் சக்திவேல், அவனுக்கு தான் வரன் பார்த்துக்கிட்டு. முத்துராஜா, உட்பிரிவு வந்து செட்டிநாட்டு வளையர். ஓகே. நீங்கள் வந்து உங்கள் கம்யூனிட்டிலேயே பார்க்குறீங்க இல்லையா? எந்த ஊர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து உங்கள் கம்யூனிட்டியில் ஒரு நல்ல பொண்ணாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஓகே, சொல்லுங்கள் சக்திவேல், எப்படி போயிட்டுருக்கு மெடிக்கல்? நல்லா மெடிக்கல் போயிட்டுருக்கு. சந்தோஷம். மாப்பிள்ளை இருக்கா, ரொம்ப வட்டவரப்படாது. நீங்கள் அண்ணா 2 பேர். நீங்கள் எங்கே சிவில் எங்கே முடிச்சிங்க? இங்கே தான் பெஸ்ட் யூனிவர்சிட்டி. எங்கே? பெஸ்ட் யூனிவர்சிட்டி ஊர்லேயே. அங்கே ஊர்லேயே சிவகங்கையிலே நீங்கள் வந்து பிடெக் சிவில் முடிச்சிட்டீங்க. பரவாயில்ல. நம்ம இடத்துல வந்து ஒரு ஆள் மாப்பிள்ளை வந்திருக்காரு. நான் பிஇ சிவில். சந்தோஷம். ஏன்னா சிவில் படிச்சவங்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப நாளாக ஒரு வார்த்தை இருந்தேன். 2வது மாப்பிள்ளை சிவில் மாப்பிள்ளை வந்துருக்குது. ஓகே. சொந்த வீடு 2 பேருக்கும் தனித்தனி வீடா ஒரே வீடு? தனித்தனி வீடு. 2 பேருக்கும் 2 பசங்களுக்கு தனித்தனி வீடு. கிராமத்தில் நிலம் கொஞ்சம் இருக்கு. அங்கேயும் விவசாய நிலம் இருக்கு. விவசாய நிலம் இருக்கு. விவசாயம் பண்றீங்க? ஓ, சந்தோஷம், மகிழ்ச்சி. சிவகங்கை வந்து செட்டிநாடுக்குள்ளதான். ஆமா. கண்ணதாசன் பிறந்த ஒரு சிவகங்கை சீமை பக்கத்துல. எங்களுடைய உட்பிரிவே செட்டிநாட்டு வளையர் தான். ஓ, முத்துராஜா என்ற முத்தரையர். அந்த உட்பிரிவில் செட்டிநாட்டு வளையர் நாங்கள். ஓகே ஓகே. கண்ணதாசனோட ஊருக்கு பக்கத்து ஊர். இப்போ ரீசெண்டாக கூட அந்த வழியில் போகும்போது கண்ணதாசனோட ஊர் இது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு வந்தோம். மகிழ்ச்சி. இப்போ வந்து மெடிக்கல் வச்சு மெடிக்கல் பார்த்துக்கிறீங்க. ஓகே. பின்னாடி என்ன ஐடியா வச்சுருக்கிறீங்க? உனக்குன்னு தனியாக ஒரு கிளினிக், ஒரு மெடிக்கல். இப்போ வந்து அவங்க அன்னை கிளினிக்கு ஒரு மெடிக்கல் பார்த்துக்கிறாரு. ப்ளஸ் வந்து அடுத்து வந்து தனியாக ஒரு மெடிக்கல் வந்து இது பண்ண போகிறோம். எந்த மாதிரி பொண்ணு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பிடிஎஸ் அல்லது பிஃபார்ம் இல்லை டிஃபார்ம், மெடிக்கல் சம்மந்தமாக. மெடிக்கல் சம்மந்தமாக பிடிஎஸ் படிச்சிருந்தாலும் ஓகே, டிஃபார்ம் படிச்சிருந்தாலும் ஓகே, அந்த பிஃபார்ம் படிச்சிருந்தாலும் உங்கள் தொழிலுக்கு வந்து அது சேர்ந்து அப்படியே செட்டப் பண்ணி கொடுக்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து உறுதுணையாக தொழில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்ல விஷயந்தான். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு குடும்பமாக ஒரு விஷயத்த பண்ணும்போது கொஞ்சம் நல்லா தான் மேலே போகுது. வெளியாட்களை விட குடும்ப நபர்களோட சேர்ந்து தொழில் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஓகே, மகிழ்ச்சி. இவர் வந்து சைவமா அசைவமானு கேட்டதுக்கு அசைவம் எழுதியிருக்காரு. சைவம் அசைவம் 2மே சாப்பிடுவார். உடல் எடை 90 கிலோ. மாப்பிள்ளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தனியாக ஒரு ஃபோட்டோவும் இதில் வந்து ஸ்க்ரீனில் நம்ம கொடுத்துட்றோம். இதில் வந்து நம்ம மேக்கப்லாம் போட்டு பயங்கர டெஸ்ட்டெல்லாம் எடுக்காமல் அப்படியே உட்கார வச்சிட்டோம். இவர் தான் மாப்பிள்ளை. நீங்கள் வந்து வீடியோலேயே மாப்பிள்ளை தெளிவாக பார்த்துக்கலாம். ரொம்ப சந்தோஷம். சிவகங்கையிலேருந்து கிராமமாக பக்கத்துலேயே? சிவகங்கை டவுன்லேயே. பூர்வீகம் பக்கத்தில் கொல்லங்குடி. பக்கத்தில் கொல்லங்குடி ஊர் வந்து கொல்லங்குடி. அங்கே தான் விவசாய நிலம், வீடுகள்லாம் இருக்குது. இப்போ நான் சிவகங்கை நகரத்துக்குள்ளே வீடுகள் 2 வீடு இருக்குது. கிளினிக்கு மெடிக்கல்லாம் இங்கேயே இருக்குது. சிவகங்கை நகரத்துக்குள்ளே இருக்குது. சிவகங்கை டவுனுக்குள்ளே இல்லை. ஓகே ஓகே. இவங்க வேலுநாச்சியார் ஊர். ஆமாம் ஆமாம். வேலுநாச்சியார். ஆமாம் ஆமாம். சந்தோஷம். ஒரு நாளைக்கு வாங்க சாமி. ஏன்னா மாப்பிள்ளையோடைய அப்பா மச்சான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்தாங்க. இன்னைக்கு உருவாக்கி வச்சுருக்காங்க. தொழிலோட ஒரு சமூக சேவையோட இந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இவங்க வரக்கூடிய மருமகனும் மருத்துவத்துறை சார்ந்து இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சமூக சேவையோட நல்லா மக்களுக்கு உதவி செய்யலான்ற எண்ணத்தில் தான் மருத்துவத்துறையை நோக்கிய வரனை பார்க்குறாங்க. அது டிஃபார்ம், பிஃபார்ம், பிடிஎஸ், அது எம்பிபிஎஸ்ஸாக கூட இருக்கலாம். மருத்துவத்துறை சார்ந்த ஒரு வரன் அமைஞ்சால் சிறப்பாக இருக்கும்.
ஓகே, மகிழ்ச்சி. ஏன்னா இது நம்ம ஏதோ ஒன்று பண்ணோம்னு இல்லாமல் ஒரு மருத்துவத்துறை சார்ந்த ஒரு விஷயங்கிறது. ஏன்னா பையன் ஏற்கனவே மூத்த பையன் படிச்சிருக்காரு. ஆமாம், ஆனால் எம்பிபிஎஸ் அவன் ஏரோநாட்டிக்கல் எம்பிஏ ஹெச்ஆர் முடிச்சது. ஓ அது அப்படியே இதில் கொண்டாந்து இழுத்து விட்டுருச்சு. ஓகே, அப்படியே அவங்க எம்பிபிஎஸ் வர நீங்கள் அப்படியே அடுத்த மெடிக்கலுக்குள்ளே போயிட்டீங்க. சந்தோஷம். சிவகங்கைக்கு பக்கத்தில் இவங்களுக்கு நிலம் இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம். வந்து சக்திவேல் வந்து நம்ம பொண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ளையாக இருப்பார் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் பொருத்தம் சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நேராக நாங்கள் ஜாதகத்தை அவங்களுக்கு அனுப்பிச்சிட்றோம். பையனோட அப்பாவோ மாமாவோ உங்களை தொடர்பு கொண்டுருவாங்க. நீங்கள் பேசிவிட்டு நேரில் போய் அவங்கள பார்த்து எல்லாம் கலந்து பேசி உங்களுக்கு ஓகேன்னா அடுத்து வந்து நேராக மேரேஜுக்கு போயிடலாம். இந்த வருஷம் சிறப்பாக கல்யாணம் பண்ணிடலாம். அருமையான ஒரு வரன் அமையிட்டோம். உங்களுடைய பொண்ணை நீங்கள் தாராளமாக நம்பி கொடுக்கலாம். செட்டிநாடு ரொம்ப அருமையான ஊர் சிவகங்கை. எனக்கு ரொம்ப பிடிச்ச மாவட்டம். அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச நபர் கனகாசன் ப்ளஸ் வந்து வீரமங்கை வேலுநாச்சியார். நீங்கள் வேறு ஏதாவது சொல்ல நினச்சா சொல்லுங்கள். பொண்ணு வீட்டில் வந்து என்ன பண்ணணும், என்ன செய்யணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நல்ல குடும்பமாக இருந்தால் போதும். வேற நல்ல குடும்பமாக இருந்தால் சரி. நீங்கள் வந்து உங்கள் அக்காவை இவருக்கு கொடுத்து. ஆமாம், தெரியும். ஓ சந்தோஷம். பாருங்க, 2 பேர் சிறப்பாக வந்துருக்கீங்க. உங்களோட எதிர்பார்ப்பு என்ன இருக்குது இந்த மாதிரி? அப்பா சொன்னாங்க. அப்படியா? இத்தனை போன் நகை போட்டு வரலாம், ஒன்றும் எதிர்பார்ப்புல ஒன்றும் இல்லையா? நகை வேலை இவ்வளோ வேலை போயிட்டு நல்ல குடும்பமாக இருக்கணும். நல்ல குடும்பம், எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு வரன் இருந்தால் போதும். ஓகே, நல்ல ஒரு சிறப்பான. அவங்க வந்து நேராக பார்த்துக்கட்டும். பரவாயில்ல, நல்ல ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலி. அது நல்ல ஒரு விஷயம். ப்ளஸ் வந்து நீங்கள் நேர்லேயும் போய் பார்த்துக்கிட்டு எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் பொண்ணு கொடுக்கலாம். நம்ம வந்து இந்த வீடியோவை கொண்டு வந்ததோட நோக்கமே இவங்க வந்து நேரடியாக மக்களை போய் பார்க்கட்டும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல நம்ம ஜாதகத்தை கொடுக்குறோம், அது ஒரு 10 பேர்த்திட்ட போய் அப்படியே சுற்றி திரும்ப சுற்றிக்கிட்டே இருக்குது ஜாதகம். அது இல்லாமல் ஆல் ஓவர் தமிழ்நாடு நமக்கு வந்து நம்ம டிஓடிஸ் 25 லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ அவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னாலும் சரி, நீங்கள் இவர் சக்திவேல் நமக்கான வரன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சக்திவேலுக்கு வந்து 31 வயது. இவர் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து 12/11/1994 2:15 AM சிவகங்கையில் பிறந்திருக்காரு. ஸோ இது வேணால் நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நம்ம ஸ்க்ரீனில் ஜாதகமும் இதில் வந்து கொடுத்துடலாம். சிவகங்கையில் பழைய மருத்துவமனை எதிர்பக்கம் நேரு பஜார், சண்முகா பார்மசி, சண்முகா கிளினிக் 2மே அங்கே இருக்குது. நீங்கள் போய் நேரில் பார்க்குறவங்க பார்த்துங்க. மாப்பிள்ளையை நல்லா பார்த்துங்க. நல்லா சரிசமமாக தான் இருப்பார். நம்மளோட தான் ரொம்ப வீடியோ ரொம்ப காய்க்க போடுறாரு. நல்ல சிறப்பான பொண்ணு அமைஞ்சு இவங்க கல்யாணத்தோட தம்பதி சமேதரா அடுத்து வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம். ரொம்ப மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கூப்பிடுங்க, இல்லைனா வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க. நாங்கள் வந்து மாப்பிள்ளையோட பர்சனல் டீட்டெயில் ஃபோட்டோ வேணாலும் நாங்கள் அதில் அனுப்பிச்சி வைக்கிறோம். நீங்களும் உங்கள் ஜாதகத்தையும் உங்கள் பொண்ணு ஃபோட்டோவையும் அனுப்பிச்சி வைங்க. 2 பேர்த்துக்கும் பொருத்தமும் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சி மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா நேரில் 2 வீடும் போய் சிறப்பாக போய் பார்த்துக்கிட்டு அடுத்த கட்டத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.